ராவணன் மனைவி மந்தோதரியே சீதை என்று கூட நினைத்தார். ஆனால் நிச்சயமாக ராமனை பிரிந்த சீதை இப்படி நிம்மதியாக அலங்கரித்து உறங்க மாட்டாள், இவள் சீதை அல்லள் என்று தேடினார். இப்படி எல்லா இடமும் தேடி கிட்டத்தட்ட பிரம்ம முகூர்த்தம் வந்துருத்து. எப்போ முந்திய நாள் சாயந்தரம் போனவர் தேடி பார்த்து பிரம்ம முகூர்த்தமே வரப்போகிறது. இப்போ ஹனுமான் யோசிக்கிறார், சம்பாத்தி இலங்கையில் தான் சீதை இருக்கான்னார். நாம் இலங்கை முழுக்க தேடிட்டோம், தாயாரை காணோம். அப்போ என்னவா இருக்கும்? ஒருவேளை வழியில் எங்கேயாவது கடலில் சீதை விழுந்துட்டாளா ராவணன் கடத்தின்னு வரும்போது? அல்லது அவனே கீழே தள்ளி விட்டுட்டானா? அல்லது வேறு ஊரில் சிறை வச்சுட்டானா? அல்லது ராவணன் மனிதர்களையே உண்ணக்கூடியவன் சீதையை தின்று விட்டானோ? அல்லது தன் ஆசைக்கு இணங்கலைன்னு அவனே கொன்று விட்டானோ? அல்லது இவன் தன்னை நெருங்கக்கூடாதுன்னு சீதையே உயிரை மாய்த்து தற்கொலை பண்ணிட்டாளோ? என்னவா இருக்கும்? ஐயோ என்னது, நான் இரவு முழுவதும் தேடினேன் சீதை கிடைக்கலையே, நான் இலங்கை முழுவதும் தேடினேன் சீதை கிடைக்கலையே, நான் எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்தேன் சீதை கிடைக்கலையே, எங்கேயோ தப்பு பண்ணுறோமோ, நான் இரவு முழுவதும் தேடினேன், நான் இலங்கை முழுவதும் தேடினேன், நான் தேடுறேன் அதனால தான் சீதை கிடைக்கல. நான் இலங்கை முழுவதும் தேடுறேன்னா கிடைக்க மாட்டா. அன்னை சீதாதேவியை நீ பார்த்து உன் தரிசனத்தை கொடுன்னா தானே அவள் தரிசனம் கொடுப்பாள். பெருமாளையும் தாயாரையும் நம் முயற்சியாலையா சேவிக்க முடியும்? அவர்களுடைய அனுகிரகத்தால் தானே தரிசிக்க முடியும். ஒரு சிம்பிள் கான்செப்ட் பாருங்கோ, இந்த உபதேச முத்திரைன்னு சொல்கிறா இல்லையா, இதுக்கு நிறையா விளக்கம். அதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இதை நகர்த்தாமல் கட்ட விரலை மட்டும் மேலே தூக்கி பாருங்கோ, இந்த முத்திரை வரதான். இண்டெக்ஸ், ஒருத்தர் சொன்னார் கட்ட விரல் ஆள்காட்டி விரல்னு இங்கிலீஷில் சொன்னால் புரியல, இண்டெக்ஸ் ஃபிங்கர் தம்புன்னு தமிழில் சொல்லுன்னார். சரி, இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரையே நகர்த்தாமல் தம்பை மட்டும் மேலே தூக்கணும், டிப்பு டச் பண்ண முடியல, ஓகே. இப்போது கட்ட விரலையே மூவ் பண்ணாதீங்க, ஆள்காட்டி விரலை மட்டும் கீழே இருக்குங்க. கட்ட விரலை மூவ் பண்ணாமல் இதை மட்டும் இறக்கணும், வந்துருத்தா எல்லாருக்கும்? இது ஜீவாத்மா, இது பரமாத்மா. ஜீவாத்மா எவ்வளோ முயன்றாலும் பரமாத்மாவை போய் தொட முடியாது. பரமாத்மா இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணால் மட்டும்தான் அவனை தொட முடியும். அதனால் ஹனுமான் இப்போ என்ன பண்ணுறார், நான் பண்ண தப்பு, என் முயற்சியால் சீதையை தேடுறேன்னு நினச்சிட்டேன். இல்லை, சீத்தையும் ராமனும் அனுகிரகம் பண்ணித்தான் தேடித்தர வேண்டும். அதனால் ஒரு ஸ்லோகம் சொன்னார், சீதாராம லக்ஷ்மணர்களை வணங்கி. அது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதை சொன்னால் காணா போன பொருள் கிடச்சிருமா? வீட்டில் ஏதாவது பொருள் காணும்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தேடுவாளாம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவியை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியகான்னு சொன்னார். அசோகவனம் கண்ணில் தெரிஞ்சுது.